நம்ம தியரிட்டிக்கலாக பார்க்கும்போது ஆக்சுவலி 2 ப்ராடக்ட்ஸ் வந்து இஸ் இசென்ஷியல் வென் யூர் லுக்கிங் அட் ஆன்டி ஏஜிங். இப்போ கொலாஜனை வந்துட்டு நான் க்ரீமாக போட்டால் எனக்கு அதை உள்ளே அப்சர்வ் ஆகிட்டு என்னோட கொலாஜனை ட்ரிகர் பண்ணுமோன்னா கிடையாது. அந்த அளவுக்கு வந்துட்டு கொலாஜன் அப்சர்வ் பண்ண முடியாது உங்கள் ஸ்கின்னால். பட் இந்த முந்தி காலத்துலாம் வந்து இந்த போன் பிராத் சூப்புன்னுவாங்க, விச் இஸ் நம்ம எலும்பு சூப் கொடுப்பாங்க. எலும்பு சூப்பில் வந்துட்டு நிறைய கொலாஜன் இருக்கும். அதே மாதிரி ஃபிஷ்லையுமே சில செலக்டட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷில் வந்துட்டு கொலாஜன் அதிகமாக இருக்கும். இன்ஃபேக்ட் ஸ்கின் டெக்ஸ்சர் மெயின்டைன் பண்ணுறதாகட்டும் இல்லை பிக்மெண்ட்ரி சேஞ்சஸ் வராமல் நம்ம தடுக்கிறதுக்காகவும் இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வகையில் தான் விட்டமின் சி சீரமும் வந்துட்டு இஸ் அன் ஐடியல் ப்ராடக்ட். பட் மிஸ் வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். என் பேர் டாக்டர் அர்ச்சனா. நான் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட், சென்னையில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரெட்டினால் யூஸ் பண்ணால் அது தரக்கூடிய பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து ரொம்ப காமனாக வந்துட்டு நிறைய ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் பற்றி பேசுகிறோம். அதில் ரெட்டினால் ஸ்டாண்ட்ஸ் அவுட். ஏன் ரெட்டினால் ஸ்டாண்ட்ஸ் அவுட்னா, நம்ம தியரிட்டிக்கலாக பார்க்கும்போது ஆக்சுவலி 2 ப்ராடக்ட்ஸ் வந்து இஸ் இசென்ஷியல் வென் யூர் லுக்கிங் அட் ஆன்டி ஏஜிங். ஸோ ஒருத்தங்களுக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு 30 இல்லைன்னா எனக்கு 30+ வந்துருச்சு அப்படின்னா அவங்க மைண்ட் வந்துட்டு இம்மீடியட்டாக ஆன்டி ஏஜிங்க்கு நான் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்துட்டு யோசிப்பாங்க. அதாவது பேசிக்லி கொஞ்சம் ரிங்க்லிங் எல்லாம் வந்துட்டு கம்மி பண்ணுறதுக்கு. நம்ம ஊரில் நம்ம ஸ்கின் டைப்பில் இருக்கிற அட்வான்டேஜே என்னென்னா, நம்மளுக்கு வெஸ்டர்ன் பாப்புலேஷன் மாதிரி ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு ரிங்கிள்ஸ்லாம் டெவலப் ஆகாது. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் நம்ம ரெகுலராக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாலுமே நம்மளுக்கு இந்த ரிங்க்லிங்கை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ரிவென்ட் பண்ணுவோம். ஸோ சன்ஸ்க்ரீன் இஸ் ஒன் திங் விச் ஹஸ் பீன் அப்ரூவ்ட் ஆஸ் அன் ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டினால். ஸோ இப்போ ரெட்டினால் வந்துட்டு நம்மளுக்கு ஓவர் த கவுண்டரில் கிடைக்கிறது வந்துட்டு ஆர் வெரி எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் ரொம்ப மைல்டாக இருக்கும். ஸோ தட் யூ டோன்ட் கெட் எனி அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் வித்வுட் இட். ஏன்னா நிறைய பேர் ஓவர் த கவுண்டர் வாங்கும்போது சம்டைம்ஸ் வந்துட்டு எந்த ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்கிட்டையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அவங்களே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யூஸ்வலாக இந்த மார்க்கெட்ஸில் கிடைக்கிற ரெட்டினால்லாம் வந்துட்டு லோ ஸ்ட்ரென்த்ஸில் கிடைக்கும். இதுவே வந்துட்டு உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் போகும்போது உங்கள் ஏஜை பொறுத்து சம்டைம்ஸ் அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் ரெட்டினாய்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது வந்துட்டு தே ஆர் ஸ்ட்ராங்கர். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டர் கான்டாக்ட் டைம் இருக்கும். அண்ட் அதை வந்துட்டு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வந்துட்டு ஒரு செப்பரேட் மெத்தட் இருக்கு. பட் தட்ஸ் இட். ரெட்டினால் ஆஃப் எனி ஃபார்ம் வில் ஆல்வேஸ் பி பெனிஃபிஷியல். ஏன்னா இட் இஸ் ரெப்பரேட்டிவ் அண்ட் ரீஜெனரேட்டிவ். அதாவது நம்ம ஸ்கின்னோட செல்ஸ் வந்துட்டு டேர்ன் ஓவரை இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்குள்ளே இருக்கிற கொலாஜனோட ஸ்டிமுலேஷனுக்குமே நம்மளுக்கு ரெட்டினால் ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ ரெட்டினால் எப்படிலாம் வருது பார்த்தீங்கன்னா சீரம் ஃபார்மேட்டில் வரும். ஸோ சீரம்னா எந்த ஸ்கின் டைப் வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா க்ரீம். ஸோ ஜென்ரலி க்ரீம் ஃபார்மேட்டில் வரும்போது பீப்புள் ஹூ ஹேவ் ட்ரை ஸ்கின் இல்லை நார்மல் ஸ்கின் வந்துட்டு க்ரீம்க்கு ஆப்ட் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணுறது பெட்டர். பட் நீங்கள் எந்த ஃபார்ம் ஆஃப் ரெட்டினால் யூஸ் பண்ணாலும் ரெட்டினால் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மேக் ஷோர் யூ யூஸ் யோர் மாய்ஸ்சரைசர். ஏன்னா சில பேருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது, அவங்களால ரொம்ப டாலரேட் பண்ண முடியலன்னா சம்டைம்ஸ் ரெட்டினால் கேன் ட்ரை அப் யுவர் ஸ்கின். ஸோ அந்த ட்ரைனஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு மாய்ஸ்சரைசேஷன் தேவைப்படும். இப்போ கொலாஜன் பூஸ்டிங் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிறது ஸ்கின்னுக்கு நல்லதா இல்லையா? கொலாஜன் வந்துட்டு இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் வந்துட்டு ரொம்ப பேசப்படுற ஒரு டாபிக் when it comes to skin. பட் ஆக்சுவலி கொலாஜன் வந்துட்டு நம்ம பாடியில் நிறைய இடத்துல வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொலாஜன் இருக்கும். இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு அவங்களோட இந்த ஜாயின்ஸ், டெண்டன்ஸ் இந்த இடத்துல எல்லாம் கூட வந்துட்டு கொலாஜன் வந்து இருக்குது. ஸோ கொலாஜன் வந்து பேசிக்லி நம்ம ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு சிமெண்ட் மாதிரி. அதாவது நம்ம யங்கர் ஏஜ் குரூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொலாஜன் வந்துட்டு நம்ம ஸ்கின் செல்ஸை நல்லா டைட்டாக பேக் பண்ணி வச்சுக்கும். ஸோ நம்மளுக்கு அதனால தான் அந்த சாகிங் அதெல்லாம் வராது. பட் நம்மளுக்கு ஏஜ் ஆக ஆக என்ன ஆகும்னா இந்த கொலாஜனோட லெவல்ஸ் வந்துட்டு கம்மியாகிட்டே இருக்கும். பட் தட்ஸ் இட். இப்போ கொலாஜனை வந்துட்டு நான் க்ரீமாக போட்டால் எனக்கு அதை உள்ளே அப்சர்வ் ஆகிட்டு என்னோட கொலாஜனை ட்ரிகர் பண்ணுமோன்னா கிடையாது. அந்த அளவுக்கு வந்துட்டு கொலாஜன் அப்சர்வ் பண்ண முடியாது உங்கள் ஸ்கின்னால். பட் இதுவே நீங்கள் கொலாஜன் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஐதர் இந்த ஃபார்ம் ஆஃப் பவுடர்ஸ் ஆர் இந்த ஃபார்ம் ஆஃப் கேப்சூல்ஸ் உங்களுக்கு இட் வில் ஹெல்ப் ரீஜெனரேட் யோர் கொலாஜன். சம்டைம்ஸ் இது மட்டுமே நிறைய பேருக்கு பத்தாது. ஸோ அதனால நம்ம கொலாஜன் ட்ரிகரிங்காக சில ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவோம். லைக் ஃப்ராக்ஷனல் ரீசர்ஃபேசிங் பண்ணுவோம், இல்லாட்டி மைக்ரோ நீட்லிங். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் பண்ணும்போது உங்கள் பாடியோட நேச்சுரல் கொலாஜனையே நம்ம இன்னும் ட்ரிகர் பண்ணிட்டு இட் வில் கிவ் அ யூத்ஃபுல் அப்பியரன்ஸ் டு த ஸ்கின். ஸோ சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு நிறைய பேர் வந்துட்டு ஆல்சோ ஃபீல் தட் கொலாஜன் ப்ராடக்ட்ஸ் ஆர் எக்ஸ்பென்சிவ். அதாவது அந்த பவுடர்ஸ் ஆகட்டும் எதுனா நீங்கள் வந்துட்டு சப்போஸ் வந்துட்டு நான் வெஜிடேரியனாக இருந்தால்
இந்த முந்தி காலத்துல வந்து இந்த போன் பிராத் சூப்னுவாங்க, விச் இஸ் நம்ம எலும்பு சூப் கொடுப்பாங்க. எலும்பு சூப்ல வந்துட்டு நிறைய கொலாஜன் இருக்கும். அதே மாதிரி ஃபிஷ்லையுமே சில செலக்டட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ல வந்துட்டு கொலாஜன் அதிகமாக இருக்கும். இன்ஃபேக்ட் பெஸ்ட் கொலாஜன் எல்லாமே நம்ம மெரைன் கொலாஜன்லேருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. ஸோ திஸ் வுட் ஆல்சோ பி அன் ஐடியல் ஆப்ஷன். ஸ்கின் கேர் பார்ட்ல லாஸ்ட் கொஸ்டினுக்கு வந்துட்டோம். ஸ்கின் பிரைட்னிங்காக பயன்படுத்துகிற வைட்டமின் சி யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஸோ விட்டமின் சி சீரம் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணணும்னு பார்க்கணும். ஸோ விட்டமின் சி இஸ் பேசிக்லி அன் ஆன்டி ஆக்சிடென்ட். அதாவது நம்ம நிறைய எக்ஸ்போஜர் இருக்கிறதுனால என்வாயன்மெண்ட்ல நம்மளுக்கு இது எல்லாம் என்ன ஆகும்னா உங்க ஸ்கின்ல வந்துட்டு ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ்னா ஆகும். ஸோ இது இருக்கும்போது உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நீங்க வந்துட்டு either in the form of application இல்லாட்டி சப்ளிமெண்ட்டோ எடுக்கும்போது it will help fight against this free radical damage. ஸோ இதனால உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்கள் ஸ்கின் டெக்ஸ்டர் மெயின்டைன் பண்ணுறதாகட்டும் இல்லை பிக்மெண்ட்ரி சேஞ்சஸ் வராமல் நம்ம தடுக்கிறதுக்காகவும் இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வகையில் தான் விட்டமின் சி சீரமும் வந்துட்டு இஸ் அன் ஐடியல் ப்ராடக்ட். பட் என்னென்னா விட்டமின் சியை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு விட்டமின் சி ப்ராடக்ட் வாங்கும்போது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்கணும். நம்பர் 2, விட்டமின் சி வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா காற்றுல வந்துட்டு ஆக்சிடைஸ் ஆயிரும். ஸோ உங்கள் விட்டமின் சி நீங்கள் யூஸ் வாங்கும்போது இருந்த கலர் வந்துட்டு மெயின்டைன் ஆனால் ஒழிய உங்களுக்கு கலர் சேஞ்ச் இருக்குன்னா யூ ஷுட் மேக் ஷுர் நீங்கள் அந்த விட்டமின் சியை டிஸ்கார்ட் பண்ணிடணும். ஸோ பொதுவாக விட்டமின் சி வந்துட்டு ஜென்ரலி வெல் டாலரேட்டட் பை லாட் ஆஃப் பீப்புள். பட் நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கும் ஆக்டிவ் ஆக்னே இருக்கிறவங்களுக்கும் அது ஆக்சுவலி என்ன பண்ணும்னா ஆக்னேயை அக்ரிவேட் பண்ணும். ஸோ இந்த 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் மட்டும் அதை அவாய்ட் பண்ணுறது இஸ் பெட்டர். பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க. அதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா.